The 6.10 somehow we are dragging for past 2 days, 3 days. நம்ம 6.10 அதாவது அஷ்டாங்க யோகா பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அஷ்டாங்க யோகா பத்தி சொல்லும் போது கிருஷ்ணா வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து யமா நியமா அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஸோ யோக ருருக்ஷா யோகா ரூடா அது ரெண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ யோகாக்கு ஆக்சுவலா ஒவ்வொரு யோகாவுக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. பக்தி யோகாவுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, கர்ம யோகாவுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, தியான யோகாவுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தியான யோகா சரி அஷ்டாங்க யோகா தியான யோகாக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா அத ஃபோர்த் ஸ்லோகால சொல்றாரு. பலநோக்கு செயல்களிலும் புலனுகர்ச்சியிலும் ஈடுபடாமல் எல்லா பௌதீக ஆசைகளையும் துறந்த நிலையில் உள்ளானோ அவன் யோகத்தில் உயர்ந்தவன். ஸோ நீங்க இஃப் யூ வாண்ட் டு எலிவேட் டு தியான யோகா ஃபர்ஸ்ட் நிஷ்காம கர்ம யோகத்தை பர்ஃபெக்ட் பண்ணணும். அதர்வைஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு டூ தியான யோகா ஆர் தியான யோகா. இது ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ நாட் எவ்ரி ஒன் இஸ் எலிஜிபிள் டு டூ தியான யோகா. அதுக்கும் சில எலிஜிபிலிட்டி தேவைப்படுது. சில சில திங்ஸ் சம் திங்ஸ் ஆர் நீடட் ஃபார் தட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புலனுகர்ச்சி ஈடுபடாமல் பலநோக்கு செயல்களில் ஈடுபடாமல் எல்லா பௌதிக ஆசைகளையும் துறந்த நிலையில் உள்ளானோ அவன் யோகத்தில் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. சோ அத டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலி ஃபோர்த் ஸ்லோகால சொல்றது பலநோக்கு செயல் ஈடுபடாமல் புலனுகர்ச்சியில் ஈடுபடாமல் அப்படின்னா என்னன்னா மைண்ட் பேச்ச கேட்காம இருக்கிறது. தட்ஸ் அ பாயிண்ட். நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். we are discussed multiple times. மைண்ட் அப்படிங்கிறது லைக் நம்ம பல கோடி ஜென்ம வாசனாச வந்து நமக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த ஸ்டோர் ஆயிருக்கிற வாசனாஸ் வந்து 4 இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் நாம வந்து கனெக்ட் பண்ணுது. ஆத்மா வந்து அந்த உடலோட கனெக்ட் பண்ணும் பொழுது 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்ன 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா சித்தா, மனம், புத்தி, அகங்காரா. இந்த 4 வழியா நம்ம வந்து ஒரு ஆன்மீக ஆத்மா பௌதீக உடலோட கனெக்ட் ஆயிருக்கிற ஆத்மா அந்த வாசனாஸ் படிதான் நடந்துக்குது. சோ அந்த வாசனாஸ் படி நடக்காம இருக்கிறது தான் யோகாவோட பேசிக் அடிப்படை. அதுதான் சொல்ல வர்ற மனதை கொண்டு. சோ என்னன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பல கோடி ஜென்ம இம்ப்ரெஷனை வந்து நம்ம வந்து இந்த அந்த கரணாஸ் இந்த 4ஐயும் வச்சு நம்ம வந்து வெளியில நடக்கிற சென்சரி இம்பல்சஸ் வந்து இமோஷன்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. எப்படி நிறைய கன்வெர்டர்ஸ் MP3 டு என்னென்னமோ கன்வெர்டர்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வெளியில் நம்ம வந்து புலனுகர்ச்சி பொருட்களோட நம்ம பாடி பிசிக்கல் பாடி கான்டாக்ட் பண்ணும் பொழுது நாம வந்து ஒரு சாப்பாடு நாக்குல வைக்கிறோம். சாப்பாடு மேட்டர். ஆனா வந்து வி ஃபீல் சோ ஹாப்பி. அது ஒரு இமோஷனா மாறுது. குலோப் ஜாமுன் வாயில போட்டு வா வெரி நைஸ் அப்படின்னு ஒரு மாதிரி எலிவேட்டடா ஃபீல் பண்றோம். வி ஃபீல் சோ நைஸ். அதெல்லாம் ஃபீலிங். சோ அந்த ஃபீலிங் நமக்கு வரணும் அப்படின்னா the impulse should be converted into emotions. இல்லைங்களா? You all get my point? நம்ம வெளி உலக இம்பல்சஸ் அந்த சென்சரி இம்பல்ஸ். இப்ப கண்ணு சில இம்பல்ஸ். கண்ணு வந்து லைட் ஒரு ஆப்ஜெக்ட் மேல லைட் பட்டு அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணுக்குள்ள போய் அது வந்து பிரெயின்ல ஒரு இமேஜா மாறும் பொழுது
அத வந்து ஒரு இமோஷன், சில இது நல்ல விஷயங்கள் இருந்தா அழகுன்னு நினைக்கிறது, சில கெட்ட விஷயங்கள் இருந்தா அசிங்கம்னு நினைக்கிறது, எல்லாமே ஒரு இமோஷனா மாறுறதுக்கு வந்து யூஸ் பண்றது இந்த 4 சித்தா, மனம், புத்தி, அகங்காரா. இந்த அந்தக்கரணாசை யூஸ் பண்ணி தான் ஆத்மா வெளி உலகத்தோட கனெக்ட் பண்ணுது. ஆத்மா இஸ் கனெக்டிங் டு த அவுட் சைட் வேர்ல்ட் த்ரூ தி அந்தக்கரணாஸ். இந்த 4 வச்சுதான் கனெக்ட் பண்ணுது. சோ கிருஷ்ணா சொல்றாரு, யூ டோன்ட் கெட் கனெக்டட் டு மேட்டர், யூ பி அன் ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் ஆத்மா இந்த அந்தக்கரணாஸ் உபயோகிச்சு மேட்ரோட கனெக்ட் பண்ணணும்? ஆத்மா ஆத்மாவா இரு அப்படிங்கறதுதான், அதுக்குதான் ட்ரைனிங்கே. ஆத்மா வந்து அந்தக்கரணாஸ் மூலம் பௌதிக இம்பல்சஸ் வந்து இமோஷனா மாறல, மெட்டீரியல் இமோஷன்ஸ். இட் இஸ் ஆர்டிபிஷியல் இமோஷன், நம்ம மேல திணிக்கப்பட்ட ஆர்டிபிஷியல் இமோஷன். சோ கிருஷ்ணா சொல்றாரு, why should you why should you bring something else? நீ ஆத்மாவாவே இரு. சோ மைண்ட் உபயோகிச்சு நீ வந்து if you're going to become, yeah, so mind உபயோகிச்சு why should you convert yourself into something else? நீ ஆத்மாவா நடந்துக்கிறது, நம்ம ஆத்மாவா உணர்றதுதான் தியான யோகம். தியான யோகம், பக்தி யோகமும் அதுதான். ஆனா அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பக்தி யோகம் ஆத்மாவா மட்டும் உணர்றது இல்ல, ஆத்மாவோட டியூட்டியும் செய்ய வைக்கிறது தான் பக்தி யோகம். ஆனா அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஆத்மாவோட உணர்ந்துட்டு அமைதியா இருந்துருவாங்க. தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தியான யோகி, தியான யோகி அண்ட் பக்தி யோகி. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், இந்த 3க்குள்ள டிஃபரன்ஸ். சோ இங்க கிருஷ்ணா அததான் சொல்ல வர்றாரு. நான் 4th இதுல சொல்லிட்டு 5th 6thல மனசை வச்சு நீ உயர்த்திக்கணுமே, தாழ்த்திக்க கூடாது. மைண்ட் கேன் பி a பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் எனிமி. எப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகும்? when you disconnect from the outside world and you remain as atma, mind உடைய friend. If you're going to connecting with the outside world, then your mind is become enemy. So அப்படிதான் கொண்டுட்டு போறாரு அந்த ஸ்லோகாவோட கண்டினியூஷன். சோ மனசை வென்றுட்டா, அதாவது இந்த அந்தக்கரணாசை வந்து நம்ம வந்து ஆத்மா வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சுன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து பேக் சீட்ல இருக்கு, அந்தக்கரணாசா ஃப்ரண்ட் சீட்ல இருக்கு. சோ அந்தக்கரணாஸ், அதாவது நம்மளுடைய பௌதீக அட்டாச்மெண்ட், பௌதீகமான நம்மளுடைய பிணைப்பு வந்து மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஈகோ வந்து ஆத்மாவை பின்னுக்கு தள்ளிடுச்சு. இட் இஸ் டேக்கிங் தி பவர் ஆஃப் அட்டர்னி, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சோ கிருஷ்ணா இஸ் டெல்லிங், why should you give it to them? Get it back. Very simple. ரொம்ப அழகா அர்ஜுனா, see, if you all observe, அர்ஜுனா கிருஷ்ணா கிட்ட பகவத்கீதை கேட்கும் பொழுது அவர் வந்து அவருடைய அப்சர்வேஷன் ஆஃப் வேர்ல்டு வந்து பிசிக்கலா தான் இருந்தது. ஏன் சொந்தக்காரங்க செத்து போயிருவாங்க, ஐ குட் ஃபோர்சி ஒன்லி அன்பார்ச்சுனேட் திங்ஸ், அதிர்ஷ்டமே இல்லாததான் நான் பாக்குறேன், என்னுடைய சொந்தக்காரங்க செத்து போயிருவாங்க, ஏன்னா எனக்கு வந்து இப்படி ஆயிரும். இட்ஸ் ஆல் பிசிக்கல், இட் இஸ் ஆல் பிசிக்கல் ரெல்ம். சோ முதல்ல பகவத்கீதை ஆரம்பிக்கும் பொழுது it is starting in a physical, Arjuna's physical observation. So that is why he surrenders to Krishna and says, ஏதோ தப்பா இருக்கு என்னோட புரிதல்ல, நீங்க தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்குதான் கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவா, அங்கதான், அதனாலதான் அதை ஆரம்பிக்கிறாரு. சிஷ்ய ஸ்தேகம் ஷாதிமான் துவம் பிரபன்னம். உங்களுக்கு சரண்டஞ்ச 2.7லயே அர்ஜுனா சொல்றாரு, எனக்கு என்னுடைய அப்சர்வேஷன், என்னுடைய what to say, my perception of the world is, I feel there is something wrong. ஏதோ தப்பு இருக்கா, என்னால வெளியில வர முடியல. So please help me. And don't we also tell the same to the Lord. நாமளும் இப்ப அதே நிலைமையில தான் இருக்கோம். We also feel there is something wrong in my perception of this world. So please help me to come out of this perception. இதுதான் அர்ஜுனா ஆரம்பிக்கிறார். So again, as Krishna elevates him to, as Krishna இங்க வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா அர்ஜுனா எடுத்துக்கிட்டனால Krishna is elevating him to next level. அதாவது அடுத்து philosophical observation, philosophy, தியான யோகா, தியான யோகா.
ஃபர்ஸ்ட் வந்து சாங்கியா பிலாசபி. நீ உடல் அல்ல ஆத்மா, ஆத்மாவை அழிக்க முடியாது, வெட்ட முடியாது. நீ வந்து உடலா நீ நினைச்சு செய்யறது வந்து டியூட்டியா மட்டும் செய்யி, ஆத்மாவா இதெல்லாம் வந்து பிலசாபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். Then finally, after 18th chapter, Arjuna comes to the understanding as spiritual understanding, spiritual observation. So within 45 minutes of 700 shlokas of 18 chapters, கிருஷ்ணா அர்ஜுனாவை வந்து பிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாத்திட்டாரு. சோ நமக்கு இப்ப அதுதான் போயிட்டு இருக்கு. இப்ப கூட நம்ம எந்த இன்சிடென்ட் பார்த்தாலும் earlier we used to visualize only spiritually, only physically, இல்லீங்களா? won't we see things only physically? இது எப்படி இவங்க இப்படி பண்ணாங்க அதனால இது நடந்துச்சு, we just see physically. எஸ் மாதாஜி. யா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நேத்து நாம டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு முக்கியமான விஷயத்த. சோ இப்ப டிஸ்கஸிங் இன் a philosophical way விடவே in a spiritual way தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். if you all have observed. எஸ் மாதாஜி. but we discussed in a spiritual way, இல்லீங்களா? ஆமாங்க மாதாஜி. நாம இதை டிஸ்கஸ் பண்ணது ஒரு ஆர்டினரி ஒரு இதுவே நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு பாவம் அவனை அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி இருக்கிறவங்களை எல்லாம் சுட்டு தள்ளணும், we'll be talking like that, right? எஸ் மாதாஜி. So we have increased from physical perception to spiritual perception. So நாம என்ன பேசணும், அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கொடுக்கணும், அவங்க மைண்ட் அவங்க கிளியர் பண்ணி பகவானுடைய தாமர பாதத்தை அடையணும். சோ வெறும் மைண்ட கிளியர் பண்ணி அவங்க பியூர் ஆகணுங்கிறதோட விடுறது வந்து தியான யோகா அண்ட் தியான யோகா. பட் வாட் வி ஆர் டெல்லிங், அவங்களும் பக்தி எடுத்துக்கணும், பகவான் கிட்ட போகணும், இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க கஷ்டப்படுவாங்க. we are talking that, so we are understanding something spiritually. அதான் நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தா. அந்த கடைசியில சொல்றாரு, என்னுடைய மோகா என்னுடைய இல்யூஷன் எல்லாம் போயிருச்சு, கரிச்சியே வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. the point here is perception. பகவத்கீதா படிக்கிறது மூலம் என்ன நடக்குது அப்படின்னா, our perception of the world is changing. உலகத்தை நாம் அணுகும் முறை கண்டிப்பா மாறுது. it is all changing. நம்ம வந்து ஜஸ்ட் கிராஸ் லெவல்ல பிசிக்கல் லெவல்ல அப்ரோச் பண்ணிட்டு இருந்த நாம பிலசாபிக்கல் லெவல்ல இம்ப்ரூவ் ஆகி ஸ்பிரிச்சுவல் லெவல்ல, ஸ்பிரிச்சுவல் லெவல்ல மீன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கர்மா அண்ட் தியான யோகா. சோ அதுக்குள்ள நம்ம எலிவேட் ஆகும் பொழுது நமக்கு எல்லா விஷயங்களும் உள்ளது உள்ளபடி புரியுது. அதுதான் அர்ஜுனாவுக்கு புரிஞ்சுது. அவர் வந்து ஜஸ்ட் உடலா பார்த்து டென்ஷன் ஆனது, இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் he need not get tense like that. இதெல்லாம் தான் நம்ம பார்க்க. சோ கிருஷ்ணா இங்க என்ன சொல்றாருன்னா, மனதை வெல்லணும் அப்படின்னா தட் மீன்ஸ் ஆத்மா should take over mind. ஆத்மா should take over the அந்தகரணாஸ். பொதுவாவே மாயாவாதி பிலாசபி, இம்பர்சனல் பிலாசபி என்னன்னா, எல்லாமே பிரம்மன், அந்த பிரம்மன் அந்தகரணாவால மூடப்படும் பொழுது தனி பாடியா வெளியில வருதுங்கிறத அவங்களும் சொல்றாங்க. சோ கம்மிங் அவுட் ஆஃப் அந்தகரணா, அதுதான் வந்து இப்ப எப்படி ஒரு காற்று வெளியில இருக்கு, ஒரு பானைக்குள்ளேயும் காற்று இருக்கு. சோ அந்த பானையை உடைச்சிட்டோம்னா பானைக்குள்ள இருக்கிற காற்று வெளி காற்றோட கலந்துரும். அது மாதிரி இந்த ஞானி அண்ட் தியான யோகிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப வந்து இந்த உடலுக்குள்ள இந்த ஆத்மா அதாவது ஒரு உள்ள இருக்கு. சோ
இந்த உடல் கான்செப்ட்ல இருந்து வெளியில வந்துட்டான் அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற ஆத்மா வெளியில இருக்கிற ஆத்மாவோட கலந்துரும் அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. தேர் மினிமம் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். சோ கிருஷ்ணா அதான் சொல்ற, மனதை வென்றவன் அமைதி அடைந்து விட்டதால் பரமாத்மா அவனுக்கு அடையப்படுகிறார். அப்படின்னா அமைதி அடைஞ்சிடுறது அப்படின்னா சோல் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் மேட்டர் அப்படின்னா அந்த கர்ணாஸ் அந்த மேட்டரோட கனெக்ட் பண்ண விஷயங்கள் சோல் டிஸ்கனெக்ட் ஆகும்போது இட் இஸ் சோல் கேன் விஷுவலைஸ் பரமாத்மா சிட்டிங் தேர். சோ அதனால என்ன ஆகுது, நாம இந்த பௌதிக உலகத்துல நீங்க ஃபேஸ் பண்ற இது நல்லது இது கெட்டது, இவன் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, இது எனக்கு பெருமை அது சிறுமை, இது எனக்கு மானம் அது அவமானம், மானஸ்தன் அது அவமானம், இது குளிரு இது வெப்பம், இது எல்லாமே அந்த கரனாஸ் கேதர் பண்ணி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மட்டுமே. உண்மையில் ஒரு சோலுக்கு the soul is not touching the material world at all. Even நம்ம உடல்ல கூட soul is never touching our body. Soul is aloof. Soul is aloof. ஆத்மா வந்து உடல்ல தொடவே தொடாது. ஆத்மா மிதந்துட்டு இருக்கு. It will never touch the matter. So the point here is அந்த so called இந்த உடலோட நான் இந்தியன் தமிழன் நான் கிரேட் நான் பெண் நான் இவ்வளோ சூப்பர் நான் பண்றதெல்லாம் சூப்பர் நான் பண்றதெல்லாம் மோசம். ஆக்சுவலா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தப்புதான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தப்புதான். எதையுமே இந்த உடலை வச்சு நீங்க வந்து உங்களை சூப்பர் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ இல்ல மோசம் நினைச்சீங்கனாலோ இட் இஸ் ராங். போத் ஆர் ராங். ஏன்னா யூ ஆர் நாட் திஸ் பாடி, யூ ஆர் சோல். சோ இந்த மான அவமானம் இதெல்லாம் ஏன் நம்மள இன்னும் பாதிக்குது அப்படின்னா ஃபால்ஸ் ஈகோனால. ஃபால்ஸ் ஈகோ சொல்லுது யூ ஆர் ஆஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணா மாதிரி இருக்கணும்னா நான் கிரேட்டா இருக்கணும், அப்ப எனக்கு வந்து இந்த அவமானம் எல்லாம் வரக்கூடாது, அப்ப எனக்கு அவமானம் வருதுன்னா நம்ம டென்ஷன் ஆகுறோம். we are trying to mimic கிருஷ்ணா, அங்கதான் அடி வாங்குறோம். சோ ப்ராப்பர் நாலேஜ் மூலம் நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கறத உணர்றதுக்கு திஸ் ப்ராசஸ். சோ அந்த கர்ணோட ஆக்டிவிட்டி டோட்டலா கட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா ஆத்மா கேன் see the world as ஆத்மா, நாட் as this body. அதுதான் டாப் கிளாஸ் அச்சீவ்மெண்ட் இன் தீஸ் யோகாஸ். சோ அந்த பரமாத்மாவை வந்து ஈஸியா பார்க்க முடியுது. ஏன்னா ஏன் பரமாத்மா பார்க்க முடியுதுன்னா இந்த வேர்ல்டு இட் இஸ் லைக் ஆத்மா இஸ் ஆல்வேஸ் கனெக்ட் டு பரமாத்மா தான். நீங்க பார்த்திருப்பீங்க 15th சாப்டர்ல நம்ம பார்ப்போம், 2 இது இருக்கு லைக் சர்வசி சக்ரதி சன்னிவிஷ் மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம்ச்ச. சோ எல்லாத்துடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் 2 பறவை இருக்கு. ஒரு பறவை அமைதியா வேடிக்கை பார்க்குது, இன்னொரு பறவை மரத்துல உள்ள பழங்களை கொத்தி கொத்தி சாப்பிடுது. சோ அந்த மரம் என்ன மரம் அப்படின்னா 15th சாப்டர் சொல்ற மாதிரி ஊர்தோ மூலம் அதக்ஷாக்கம் அஸ்வத்தமா அதாவது ஆலமரம். அந்த ஆலமரத்துல தலைகீழ் ஆலமரம் தான் அந்த 2 பறவை உட்கார்ந்து இருக்குது. தலைகீழ் ஆலமரம்னா ஒரிஜினல் மரத்துல உட்காரல, மரத்தோட ரிஃப்ளெக்ஷன்ல உட்கார்ந்துருக்கு அந்த பறவை. சோ அந்த பறவையை வந்து பாதுகாக்கிறதுக்கு கவர்ன் பண்றதுக்கு இன்னொரு பறவை கூட இருக்கு. கூட இருக்கிற பறவை இட் இஸ் வெரி கூல், அது கொஞ்சம் கூட டென்ஷன் ஆயிக்காது. இட் இஸ் ஜஸ்ட் உபதிருஷ்ட அனுமந்தா, அமைதியா கூட இருக்கு. இன்னொரு பறவை பாத்தீங்கன்னா அந்த தலைகீழ் ஆலமரத்துல இருக்கிற பழத்தை கொத்தி கொத்தி சாப்பிட ஆசைப்படுது. சோ அது என்னென்னலாம் பண்ண ஆசைப்படுதோ அது கூட இருக்கிற பறவை அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்த லைஃப் டைம்ல அது எதை விரும்புச்சோ அதை கொடுக்கறதுக்கு மறுபடியும் போய் அமைதியா உட்காந்துக்குது. சோ நம்ம பழத்தை கொத்தி கொத்தி சாப்பிடுறதுல முனைப்பா இருக்கும்போது கூட இருக்கிற பரமாத்மாவை நம்ம பாக்குறதே கிடையாது. we are not able to see பரமாத்மா. என்ன பிஸி ஈட்டிங் த ஃப்ரூட்ஸ். அந்த ஃப்ரூட்ஸ ஒதுக்கி வச்சுட்டு அதுல கவனத்தை விட்டுட்டு நம்ம அமைதியா உட்காரும் பொழுதுதான் கூட இருக்கிற பரமாத்மா நம்மள பாத்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். தட் இஸ் வாட் தியான யோகிஸ் ஆர் கோயிங் டு டு. இப்ப நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது தியான யோகி என்ன பண்றான்னா அவன் வெளிப்புற செயல்களை டோட்டலா நிறுத்திட்டு மைண்ட காம் பண்ணிட்டு அவன் வந்து பரமாத்மாவை பாக்குறான்.
பரமாத்மா இஸ் நாட் நியூலி கம்மிங் டு ஹிஸ் பாடி. இத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பரமாத்மா இஸ் ஆல்ரெடி ரிசைடிங் தேர். ஆனா அவரை கவனிக்கிற அளவு நமக்கு வந்து டைம் இல்ல. பிஸி என்கேஜ்ட் இன் மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ். சோ அதை நிறுத்தி மைண்ட சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் பரமாத்மாவை வந்து பாக்குறான். யாரு? ஆத்மா. அதுதான் இந்த ஹோல் ஸ்லோகாவுமே, ஹோல் சாப்டருமே. ஜஸ்ட் ஆத்மா சீயிங் பரமாத்மா வென் ஹிஸ் அந்தகர்ணாஸ் ஆர் சப்டியூட். அவன் அந்த காமம், குரோதம், மதம், மாசு, லோபம், மோகம் எல்லாம் விடுபட்டு அமைதியா இருக்கும் பொழுதுதான் நான் எந்த பழமும் நான் சாப்பிட தேவையில்லை. ஏன்னா நான் பரமாத்மாவோட கனெக்ட் ஆனாலே போதும், எனக்கு எல்லா நரிஷ்மெண்ட்டும் வந்துரும் அப்படின்னு உணர்ந்துக்குவான் யோகி. See, that is what the next sloka says. ஒருவன் தியானத்தினாலும் விஞ்ஞானம், விஞ்ஞானம்னா பிராக்டிகலா பாக்குறது பரமாத்மா. தியானம்ங்கிறது பரமாத்மா பார்க்கலாம் அப்படின்னு படிக்கிறது. பிராக்டிகலாவும் பரமாத்மாவை பார்க்கும் பொழுது அவனுக்கு முழு திருப்தி அடையும் பொழுது. எப்ப முழு திருப்தி? பிகாஸ் கெட்டிங் கனெக்டட் டு பரமாத்மா. சோ நான் உங்கள்ட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு பேர் இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. We are just indulged in activities only because we are feeling unfulfilled. இன்னும் பத்தல, எவ்வளவு கொஞ்ச நாளும் பத்தல, எவ்வளோ சுகத்தை அனுபவிச்சாலும் பத்தல. So அதனாலதான் we are engaging in more and more of material activity. நான் சொன்னேன், someone has gone to a degraded level of pedophile மாறதுக்கு முன்னாடி, before that அவன் எதனால அதுக்கு வந்திருக்கான்னா, அவன் இந்த தேடல் அவனுக்கு வந்து திருப்தி ஆகல. அவனுக்கு வந்து he is not able to be contented with himself. அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரல. இதுல வருமா, அதுல வருமா, இதுல கடைசியா வந்து ஒரு குழந்தைய கஷ்டப்படுத்தினா வருமா அப்படின்னு அவன் அந்த லெவலுக்கு கீழே இறங்குறான். சோ இதுக்கு இந்த டீக்ரடேஷன் காரணம், we are not getting fulfillment in anything in this material world. எனக்கு என்னமோ குறையாவே இருக்கு. எவ்வளவுதான் என்னை தங்கத்திலேயே இழைச்சாலும் எனக்கு குறையாதான் இருக்கு. பிகாஸ் மை ஆத்மா cannot be fulfilled with matter. See, நீங்க வந்து ஒரு பன்றிக்கு கொண்டு போய் நீங்க வந்து சக்கரை பொங்கல், நீங்க வந்து பாயாசம், வடை இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்க ஹை கிளாஸா தான் கொடுக்குறீங்க. ஆனா பன்றிக்கு வந்து அது பத்தாது. அதுக்கு வந்து என்ன வேணும்? ஷிட்டு தான் வேணும். சோ நாம என்ன கான்சியஸ் லெவல்ல இருக்கிறோமோ அந்த லெவல்ல தான் நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம். அதை தான் நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். So if you want to take something higher, we should improve our conscious level. கான்சியஸ் லெவல்ல வந்து பியூரிஃபை பண்ணாதான் ஹையர் திங்ஸ் வந்து நமக்கு உள்ள போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நம்ம ஆத்மாவுக்கு வந்து மேட்டர்ல திருப்தியே கிடையாது. இட் இஸ் ஹை. ஆத்மா இஸ் ஹை கிளாஸ், மேட்டர் இஸ் லோ கிளாஸ். So when you give, இதே மாத்தி சொல்றேன், if you are forced to eat shit, can you eat it? If it is served in a well, ரொம்ப பெரிய ரொம்ப அழகான ஒரு இதுல சர்வ் பண்ணாலும் can you eat it? No Mataji. Why can't you? If a pig can eat, why can't you eat? If a pig can eat, why can't you eat? நம்மளோட கான்ஷியஸ் லெவல் எலிவேட் ஆயிடுச்சு மாதாஜி, நம்மளால அத சாப்பிட முடியாதுங்க. எஸ், ஏன்னா உன் கான்ஷியஸ் சொல்லுது தட் இஸ் a shitன்னு, இல்லையா? இல்லன்னா நாமளும் சாப்பிட்டிருப்போம் இல்லைங்களா? உங்களுடைய அந்த அறிவு சொல்லுது இது நீ சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து வெளியில வர ஒரு கழிவு, அத நீ சாப்பிடாதுன்னு உங்களுக்கு புத்தி சொல்லுது இல்லைங்களா? ஏன்னா நீங்க ஹியூமன். ஆனா அது வந்து பிக்குக்கு தெரியல. அப்ப ஆத்மா இஸ் ஹை கிளாஸ், இட் இஸ் நாட் a human. ஆத்மா இஸ் டாப் கிளாஸ், இட் இஸ் a soul. அப்புறம் ஆத்மா எப்படி வந்து உங்க பௌதிகமா நீங்க ஒரு குழந்தைய போய் இது பண்ணாலும் சரி, பெரியவங்களை பண்ணாலும் சரி, ஒரு மாட மாளிகை கட்டி உட்கார்ந்திருந்தாலும் சரி, இட் இஸ் ஆல் ஷிட் டு ஆத்மா, இல்லையா? திங்க் அபவுட் திஸ். Why are you not satisfied? Can you understand what I'm trying to convey? இந்த ஆத்மா லெவலுக்கான இது அது கிடையாது. அது நம்ம அதனாலதான் அது எதுலயுமே திருப்தி ஆக மாட்டேங்குது. ஆத்மா பரமாத்மாவோட கனெக்ட் ஆயிட்டு திருப்தி.
இல்லையா? இட் நீட்ஸ் ஒன்லி பரமாத்மா இல்லையா? சோ பெட்டர் ஆத்மா அந்த அந்த பௌதிகமான, அதாவது அந்த லோ கிளாஸ் ஹாப்பினஸ் வந்து அந்த ஷிட்ட வந்து இங்க தேடி அங்க தேடி இங்க தேடி எல்லாம் அலையறத நிறுத்திட்டு, இட் ஜஸ்ட் டேக் சம் டைம் அண்ட் மெடிடேட் டீப்லி, அண்ட் when it's able to see the Paramatma, then the Atma is able to connect to Paramatma. Jnanam, Vijnanam. So Vijnanam means Atma is connecting to Paramatma. That means conscious level. இவ்வளவு நாளா லோ கான்சியஸ் லெவல் இருந்த ஆத்மா, இட் இஸ் எலிவேட்டிங் டு த கான்சியஸ்னஸ் லெவல் ஆஃப் கிருஷ்ணா, பரமாத்மா. பரமாத்மா லெவல் கான்சியஸ்னஸ் ஏறினதுக்கு அப்புறம் இட் இஸ் கெட்டிங் கனெக்டட் டு பரமாத்மா. அவன் தான் யோகி, அவன் தான் தன் உணர்வு. தன் உணர்வுன்னா அவன் உண்மையிலேயே இப்பதான் ப்ராப்பரான ஃபுட்டையே பாக்குறான். இவ்வளவு நாளா வாட் இஸ் பீங் given to him is just a shit. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பௌதிக உலகத்துல நீங்க எந்த சுகத்தை தேடி போனீங்கனாலும் இட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டேஷ் டேஷ். டு யூ வாண்ட் தட்? டு யூ வாண்ட் தட்? No, Mataji. நோ நோங்கிறோம். Shock treatment, Mataji. நோ நோங்கிறோம். கிளாஸ் முடிஞ்சோன்னு எதை நோக்கி போறோம்? மெட்டீரியலா என்ன என்ஜாய் பண்ணலாம், எப்படி நம்மள சந்தோஷமா குவாலிட்டி ஷிட் வச்சுக்கலாம். தேடி போறோம் இல்லையா? ஆல்வேஸ் we are in search of good quality shit இல்லையா? ஐயோ, இனிமேல் ஒவ்வொரு இது வர்ற தெய்வமே, ரொம்ப கவனமா இருக்கணும் மாதாஜி. No, no. Is it not true? What I'm telling is it not true? You all think and tell. மாதாஜி. true-தான் Mataji. It is true for sure. It is true for sure. So the point is, the real point is, நம்ம ஆத்மா வந்து உங்க கான்சியஸ் லெவல் எலிவேட் ஆக உங்களால இந்த பௌதி உண்மையுமே சகிச்சு, தட் இஸ் வை பியோர் டிவோட்டிஸ் they don't mind this material happiness. நமக்கெல்லாம் ஆச்சு, நம்மள பேசிக்கிட்டோம் இல்லைங்களா கோஸ்வாமிஸ் பத்தி எல்லாம் பேசும் பொழுது, எப்படி இப்படி இருக்காங்க? Why should they mind when this is going to be something so low and they're getting something high? How do you expect them to come to the lower taste? Ilya, now you understand why they are in a higher taste. எஸ் மாதாஜி. பன்றி வந்து நம்மள பார்த்து கேக்குற மாதிரி இருக்குதுங்க மாதாஜி. பன்றி நம்மள பார்த்து கேக்குற மாதிரி, நாமளாக பியோர் டிவோட்டிஸ் பார்த்து கேக்குறது அந்த மாதிரி இருக்குங்க மாதாஜி. எக்ஸாக்ட்லி. நீங்க ஏன் சாப்பிட மாட்டேங்குது? இவ்வளவு டேஸ்டா இருக்குது, நீங்களே ஏன் சாப்பிட மாட்டேங்குது? அது நம்மள கேக்குது. கரெக்ட் கரெக்ட். அப்படிதான் நாம வந்து பியோர் டிவோட்டிஸ் நினைக்கிறோம், இவங்க எப்படி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. Because they got a higher taste. Param Drishtva Nivartate. பல முறை அதை படிச்சிருக்கோம் 2வது சாப்டர்ல. இனிமேல் பரம் திருஷ்டானா எந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் மே பி வெரி டிஸ்கஸ்டிங், பட் வேற வழியே இல்ல. இப்படி சொன்னாவது உள்ள போகுமா அப்படின்னு இருக்கு மாதாஜி. இதையாவது ஞாபகம் வச்சு நம்ம இருப்போமா அப்படின்னு தான் இருக்கு மாதாஜி. நீங்க பௌதிகமா போய் எனக்கு வீடு பெருசா கட்டணும், என் பையன் பெரிய வேலையில இருக்கணும், நான் வந்து பயங்கர அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், 4 பேர் முன்னாடி என்னைய வந்து நான் வந்து ஃபேமஸா இருக்கணும், இது எல்லாமே ஷிட். இத விட்டுட்டு just leaving everything aside, just connected to Paramatma, அது அப்பாடா, ஆத்மாவுக்கு ஒரு பெரிய sigh of relief. எஸ், அதுதான் ஈவன் இங்க கூட பக்திக்குள் நம்ம ஏன் டெய்லி நம்ம 8 வருஷமா ஐம் ஹியர் அண்ட் யூஆர் ஆல் 3-4 years இருக்கீங்கன்னா, we are getting a sigh of relief. Yes, this is what I am searching for. நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதி வேற எதுலயாவது கிடைக்குமா உங்களுக்கு சொல்லுங்க? Will you get this peace anywhere? போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிர்தம் சர்வ பூதானாம் கியாந்த்வாமாம் சாந்தி ருச்சதி. சாந்தி எங்க வரும்? இந்த 3 உணர்ந்தவனுக்கு. எந்த 3 உணர்ந்தவனுக்கு? கர்மியா இருந்தா யக்ஞ தபசம், யக்ஞா போக்தாராம் யக்ஞா, நான் தான் எல்லா யாகங்களின் போக்தா, அனுபவிப்பாளர். இது யாருக்கு? கர்மயோகிக்கு. அதை உணர்ந்தா அவனுக்கு சாந்தி வரும். என்ன உணரணும் அவன்? கிருஷ்ணா தான் போக்தா, என்ஜாயர்னு. அடுத்து who is that?
கியான யோகி. கியான யோகி தபசாம், தவம், நான் தான் தவம் அப்படின்னா, அப்ப அந்த தவத்துல நீ தேடுறது நான் தான் கியான யோகி உணர்ந்தா அவன் கூலாயிருவான். சர்வலோக மகேஸ்வரம், தட் இஸ் தியான யோகி. எல்லா லோகங்களுக்கும் நான் தான் ஈஸ்வரா, பரமாத்மா, ஐ எம் த கண்ட்ரோலர், இதை உணர்றது தியான யோகி. சுகிர்தம் சர்வபோதானாம், பக்தி யோகி. பக்தி யோகி உணர்றான் எல்லாருக்கும் கிருஷ்ணாதான், இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ 4 பேருமே இத உணர்ந்தாங்கன்னாதான், அவங்கவுங்க பண்றதுல வந்து இட் இஸ் ஒன்லி கிருஷ்ணா தே சர்ச்சிங் ஃபார் உணர்ந்தாங்கன்னாதான் கியாந்த்வா மாம் சாந்தி மிருச்சதி, நான் தான் இது எல்லாத்துலயுமே உணர்றவன் தான் சாந்தி அடைவான். வெரி கிளியர்லி 5th chapter Krishna is telling this. So the point here is, அந்த அளவுக்கு உன்னத நிலை, அதாவது பரமாத்மாவோட கனெக்ட் பண்ற அளவுக்கு உயர்றவன் கூழாங்கற்களோ கற்களோ தங்கமோ எனக்கு சமமா கருங்க அப்படின்னா என்னன்னா, he is not minding anything a matter. ஏன்னா அவனுக்கு வந்து he's got a higher taste. So ஒரு higher tasteல இருக்கிறவனுக்கு when you're so contented, நீங்க வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடுறீங்க, உங்களுக்கு முன்னாடி பிரியாணி கொண்டு வந்தாலும் சரி, அறுசுவை கொண்டு வச்சாலும் சரி, will you eat it? Will you long for it? ஏங்குவீங்களா அதுக்கு? மாதாஜி கண்டிப்பா இருக்காது. Because you don't even see that, right? When you're already வயிறு நிறைஞ்சிருக்குல்ல மாதாஜி. Yeah. So அதனாலதான் சமமா காண்கிறாங்க. That is what Krishna is trying to explain here. See, எல்லாத்தி நேர்மையான நலம் விரும்பிகள், பாசத்துடன் நன்மை செய்பவர், நடுநிலை கொண்டோர், சமாதானம் செய்வோர், பொறாமை கொண்டோர், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள் எல்லாம் சமமா. ஏன்னா they see everyone as soul. வித்யா வினய சம்பனே பிராமணே கவிகஸ்தினி சுனி சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினா. சோ எல்லாத்தையும் சோலா பாக்குறதுனால அவங்களுக்கு வந்து they don't distinct between friend and enemy, எதையுமே பார்க்க மாட்டாங்க. because they see everything as soul. So again இன்னைக்கு ஸ்லோகா. சோ அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உடல் மனம் மற்றும் ஆத்மா பரமனின் தொடர்பில் எப்போதும் ஈடுபடுத்துவேன். because they continue connected to பரமாத்மா, they are working only to get connected to him. அவன் தனிமையான இடத்துல வசிக்கிறது, மனதை கவனத்துடன் கண்ட்ரோல் பண்ணி எல்லா உரிமை உணர்வு ஆசையிலிருந்து விடுபட்டு இருக்கிறான். It is very simple when you see with the flow. Now you understand the 10th shloka, why it is given here. He is getting cut off. He is getting cut off from the external world. Yes, உள்ள பிரபுபாத் வந்து பிரம்மன், பரமாத்மா and கிருஷ்ணா 3 நிலையில பகவான் உணரப்படுறாரு. இந்த இடத்துல பிரபுபாத் வந்து பக்தி யோகி பத்தி பேசுறாரு. அவர் சொல்றாரு, பக்தி யோகி கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆயிட்டனால அவனுக்கு வந்து பிரம்மன் ரியலைசேஷன், பரமாத்மா ரியலைசேஷன் டிஃபால்ட்டாவே உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஈவன் கியானி யோகி, அதாவது பிரம்மனை ரியலைஸ் பண்றவங்க, பரமாத்மா ரியலைஸ் பண்றவங்க 2 பேருமே ஒன்ஸ் இன் தே கிருஷ்ணா கான்சியஸ் பீப்புள் தான். ஆனா இன்கம்ப்ளீட்டா கிருஷ்ணா கான்சியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணரின் ஆன்மீக ஒளி கதிர் தான் அருவ பிரம்மன். சால் யூ நோ. சோ பிரபுபாத் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த கியானிஸ் யோகி கூட ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. நீங்க பண்றது வந்து டோட்டலி டிஃப்ரெண்டான விஷயம் நீங்க பண்ணல. நீங்க வந்து யூ ஆர் டூயிங் சம்திங் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் வேல தான் இருக்கீங்க. சோ கொஞ்சம் பொறுமையா நீங்க இந்த வழியில போனீங்கனாலும் கொஞ்சம் பொறுமையா நீங்க ப்ரோக்ரஸ் ஆக நீங்க வந்து பகவானோட கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ திஸ் கியானிஸ் அண்ட் யோகிஸ் they need not stop with this. நீங்க பொறுமையா கொஞ்சம் நீங்க பக்தரோட கான்டாக்ட் கிடைச்சா நீங்க வந்து பகவானோடய கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அவங்க எல்லாருமே தங்களுக்கு குறிப்பிட்ட முயற்சியில் இடையராது ஈடுபட்டிருக்கும்படி இங்கே உபதேசிக்கப்படுகிறார்கள். சோ ஆன்மீகவாதியின் முதல் கடமை மனதை whether you are a karma yogi or jnana yogi or dhyana yogi, if you are a transcendentalist, உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எல்லாருக்குமே. என்ன? உன் மைண்ட கிருஷ்ணா கொடு, வேற யாருக்கும் கொடுக்காது. இட்ஸ் a simple instruction.
மைண்ட வாசனாசால நப்புனா யூ கேன் நாட் ஈவன் பிகம் அ ஞான யோகி தியான யோகி. சோ மைண்ட கிருஷ்ணாக்கு கொடுத்தீனாதான் உன்னால உன்னோட மனச வந்து வெல்ல முடியும் அப்படிங்கறதுதான் பாயிண்ட். எப்போதும் கிருஷ்ணனை நினைக்க வேண்டும், ஒரு கணமும் மறக்க கூடாது. சோ அப்படி கிருஷ்ணா கிட்ட மைண்ட் கொண்டு போய் கனெக்ட் பண்றது பேர் தான் சமாதி. சமாதிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. கட்டிங் ஆஃப் யுவர் அந்த கரணாஸ் அண்ட் ஆத்மா சீயிங் பரமாத்மா and getting connected to him. That is samadhi. Very simple understanding of samadhi. ஆத்மா பரமாத்மா கூட எப்பவுமே கனெக்டடா தான் இருக்குது. நடுவுல அந்த கரணாஸ் உள்ள பூந்து நம்மள வேற இதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. So cutting off all the relationship and ஆத்மா connecting to பரமாத்மா is samadhi. See, அதேதான் கொடுத்திருக்காங்க பாருங்க. மனதை ஒருமுகப்படுத்த எப்போதும் தனியிடத்தில் வசித்து வெளிப்புற பொருள்களின் தொல்லைகளை தவிர்க்க வேண்டும். What we meant as cutting off the அந்தகரணம். தனது ஆன்மீக உணர்வுகளுக்கு சாதகமானவற்றை ஏற்று see this what we discuss in prayer. நாம இத ரீட் இத வச்சு நான் சொல்லல, but still what we discuss is coming here. ஆன்மீக உணர்வுகள் அதாவது ஆத்மாவுக்கு சம்பந்தமானதெல்லாம் ஏத்துக்கிட்டு பாதகமானதை தவிர்க்கணும். மனதை உறுதியுடன் அந்த வெளிப்புற கான்டாக்ட்ல இருந்து கட் ஆஃப் பண்ணணும். சோ கிருஷ்ண உணர்வுல நேரடியா ஆத்மாவா நீங்க ஈடுபடும் பொழுது எல்லாமே everything is getting fulfilled. இது வந்து நேரடி கிருஷ்ண உணர்வு. சோ நம்ம பக்தி யோகா பண்ணும் பொழுது நம்ம செயற்கையா அந்த கரணா நீ வந்து கட் ஆஃப் ஆயிரும் அப்படிலாம் நம்ம போறது இல்ல. பக்தி யோகால நம்ம டைரக்டா ஸ்டார்டிங்ல இருந்தே கிருஷ்ணாவோட மனசுல கொண்டு வரோம். நம்ம வந்து டெய்லி கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபிக்கிறோம், கிருஷ்ணருக்காக சாப்பாடு செய்யறோம், கிருஷ்ணரை பத்தி படிக்கிறோம், கிருஷ்ணரை பத்தி பேசுறோம், கிருஷ்ணருக்காக பூ கோக்குறோம். சோ நம்ம நேச்சுரலி நம்ம ஆத்மாவே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்க வந்து இதெல்லாம் பண்ணி வெளியில கட் ஆஃப் ஆகி ஆத்மாவா உணர்றாங்க. நாம என்ன பண்றோம், ஒரு ஆச்சாரியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி டைரக்டாவே நம்ம ஆத்மாவா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். we are starting to act like a soul from the பிகினிங்ல இருந்தே நம்ம வந்து ஆத்மாவா நடக்க ஆரம்பிச்சிடறோம். சோ இட்ஸ் ஆல் டிஃபால்ட்டா நமக்கு இது ரெண்டும் நடந்துருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அததான் வந்து யுக்த வைராகியம் அப்படிங்கிறது seeing everything as Krishna's product. சோ நீங்க அந்த வைராகியம் தியான யோகி பௌதிக பொருள்களை தொடமாட்டாங்க. ஐயோ எனக்கு இது வேணாம், எனக்கு வந்து இது வந்து என்னை பந்தப்படுத்திரும், நான் ஆத்மா, நான் போய் வந்து ஜபம் பண்றேன்னு போயிருவாங்க. ஆனா நம்ம யுக்த வைராகியம்ங்கிறது எல்லாமே கிருஷ்ணாது, நீயும் கிருஷ்ணாக்கு சர்வ் பண்ற, நானும் கிருஷ்ணாக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னு என்னுடைய சர்வீஸ்க்கு இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. திஸ் இஸ் பக்தி. So this is so beautiful. எதையுமே ஒதுக்குறது கிடையாது. everything is Krishna's product. சோ நான் வந்து எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய ப்ராடக்டா பாக்குறேன். அனாசக்தே விஷயான் யதார்த்தம் உபயுஞ்சதா நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராகியம் உச்சதே. கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணி பண்ற எல்லாத்துமே யுக்த வைராகியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்கு வைராகியம்னா என்ன? இதெல்லாம் நேத்தி இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் மேட்டர் ஒதுக்குறது. we don't see anything as matter. we see matter as Krishna's energy. That is the difference between us and Jnana Yogi and Dhyana Yogi. So naturally இப்ப வந்து இந்த வீடுனா நீங்க வெறும் மேட்டரா பாத்தீங்கன்னா ஏன் வீடுன்னு நினைப்பீங்க. சோ அந்த தியான யோகி பயப்படுறான், என்னதுன்னு நினைச்சா இந்த வீடு விட்டு நான் போகும்போது கஷ்டப்படுவேனே. நாம என்ன பண்றோம்னா இந்த வீடு கிருஷ்ணருடைய வீடு, நான் இங்க டெம்பரரியா இருக்கேன். இத ரைட் ஃப்ரம் பிகினிங்கே நம்ம இந்த வீடுங்கிறது நம்ம மறுக்கல, வீடு நம்ம உபயோகப்படுத்த நம்ம காட்டுக்கெல்லாம் ஓடல, நம்ம வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் பந்தம், இதை விட்டு வெளியில போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நாம என்ன நினைக்கிறோம், இந்த ஆத்மா கிருஷ்ணருடைய பின்னப்பகுதி, இந்த குழந்தை கிருஷ்ணருடைய பின்னப்பகுதி. ஆஸ் ஆஃப் நவ் நாங்க 3 பேர் இந்த வீட்டுல இருக்கோம், இந்த வீடும் கிருஷ்ணருது. சோ நான் செய்யும் செயல்கள் கிருஷ்ணருடைய ஒரு பின்ன பகுதிக்கு செய்யறேனே ஒளி என் கணவன் நான் செய்யறது இல்லை, என் குழந்தைகள் நான் செய்யறது இல்லை. திஸ் இஸ் பக்தி யோகி. சோ அவங்க எதையுமே நிராகரிக்கிறது இல்ல, எல்லாமே உபயோகப்படுத்துறாங்க. ஆனா எப்படி? நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே, கிருஷ்ண சம்பந்தமா பார்த்து பண்றதுனால அவங்களுக்கு ஈஸியா டிட்டாச் ஆயிடுறாங்க.
தியான யோகி அவ்வளவு கஷ்டப்பட்டு வர டிட்டாச்மெண்ட். பக்தி யோகிக்கு ரைட் ஃப்ரம் பிகினிங்லயே எல்லாமே கிருஷ்ணர் தான் பாக்குறதுனால பௌதிக பந்தம் அவங்களுக்கு நேச்சுரலா கட் ஆஃப் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை கிருஷ்ண உணர்வினர் நன்கு அறிந்திருந்துள்ளதால் தன்னுடைய சொத்து என்னும் எண்ணத்திலிருந்து அவன் எப்போதும் விடுபட்டுள்ளான். He never possesses anything. இதனால் தனக்காக எதையும் அடைவதற்கு அவன் ஏங்குவதில்லை. சோ அவனுக்கு நம்ம ஏன் இன்னும் மேல மேல வீடு கட்டணும், மேல மேல பணம் சம்பாதிக்கணும், மேல மேல நல்லா இருக்கும் ஏன் நினைக்கிறோம்னா, நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய இது நினைக்கிறனாலதான் மேல மேல. இங்க இதுவும் கிருஷ்ணர், பக்கத்து வீடும் கிருஷ்ணர், எழுத்த வீடும் கிருஷ்ணர், எல்லாமே கிருஷ்ணருங்கும் போது எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற ஆசையே என்னை விட்டு போயிருக்கு. சோ நேச்சுரல் சார், ஏன்னா என்னோடது கிடையாது, இது எல்லாம் கிருஷ்ணருடைய சொத்து. அப்படிங்கும் போது we won't long for something. அவன் எதுக்குமே அவன் ஏங்குவதில்லை. சோ கிருஷ்ணா உணர்வுக்கு சாதகமானது எது அதை மட்டும் நான் எடுத்துக்குவேன். அனுகூலியச சங்கல்ப பிரதிகூலியச வர்ஜன. திஸ் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். நான் இப்படி இருந்தா கிருஷ்ணா பக்தி பண்ண முடியுமா, அப்ப நான் அதை எடுத்துக்கிறேன். நான் இப்படி இருந்தா கிருஷ்ண பக்தி பண்ண முடியாதா, அப்ப நான் அதை விட்டுறேன். வெரி சிம்பிள் டெபினிஷன். கிருஷ்ண உணவில் இல்லாதவருடன் அவனுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதால் அவன் எப்போதும் தனியாக இருக்கிறான். சோ நாம தோ வி மே லுக் லைக் ஃபேமிலி, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குனாலும் கிருஷ்ணா கான்சியஸ் இல்லாதவங்களோட நம்ம உண்மையிலேயே டிட்டாச் ஆயிட்டோம். இன்டர்னலி, எக்ஸ்டர்னலி we are just reacting. சோ அவன் தனியா டிட்டாச்மெண்ட் நோக்கி போக தேவையில்லை. சோ பிரபுபாத் is drawing a parallel between a பக்தி யோகி and தியான யோகி. சோ தியான யோகி முக்கி அடையிறது பக்தி யோகி அசால்ட்டா அடையறான் அப்படிங்கறதுதான் பாயிண்ட். ஓம் தத் சத். Any doubts, comments or reflections you can share. Hare Krishna Mataji, Dandavat Pranams Mataji. Pranams Mataji. Really very interesting session Mataji, clear cut session Mataji. அதான் நம்ம டேப்லர் காலம் போட்டு இப்படி கரெக்டா, அதுவும் எங்களுடைய நடைமுறைக்கு இந்த ஷிட் எக்ஸாம்பிள்லாம் சொல்லி நடைமுறைக்கு நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க Mataji. அதாவது பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம ஆச்சாரியோட கைடன்ஸை ஃபாலோ பண்றதுனால ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்குங்க மத்தாஜி. அந்த ஈஸியா கிடைக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க மத்தாஜி. அந்த ஆத்மாவை சோலா நம்ம ஆக்ட் பண்றது, நம்ம சர்வீஸ்ல எல்லாம் சோலா நம்ம ஆக்ட் பண்றோம் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய விஷயம் மத்தாஜி. ஆனா நான் கொஞ்சம் டேக் இட் ஃபார் கிராண்டடா தான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு புரிஞ்சதுங்க மத்தாஜி. It's true. That is always happening. மத்தாஜி தேங்க்ஸ் அ லாட் மத்தாஜி. மத்தாஜி அப்புறம் பூத்னா ஸ்டோரி சொல்லும் போது மைண்ட் ஆஸ் குருன்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னாங்களாங்க மத்தாஜி. பூத்னா ஸ்டோரி இஸ் அகைன் சூடோ குருஸ். ஓகேங்க மத்தாஜி. சூடோ குரு மைண்ட் பூத்னா தன்னைய ஒரு அம்மாவா நினைச்சு she is giving poison to Krishna. எஸ் மத்தாஜி. So that is why இந்த மாதிரி சூடோ குருஸ் கிருஷ்ணரை கொடுக்காம வேற எதையோ கொடுக்கறாங்க. ஓகே ஓகேங்க மத்தாஜி, இப்பதான் புரிஞ்சு ரிலேட் பண்ண முடிஞ்சது மத்தாஜி. தேங்க்யூ ஸோ மச் மத்தாஜி. அதாவது நெக்ஸ்ட் லெவல்ன்ட்டு உங்க கூட அசோசியேட் ஆயிருக்கிறதுனால மத்தாஜி ஒவ்வொரு சர்வீஸும் எடுக்கும்போது நெக்ஸ்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் சும்மா நம்ம இதெல்லாம் டிட்டாச் ஆயிருக்கணும் அப்படின்னு தான் தெரிஞ்சது. இப்போ எதனால டிட்டாச் ஆகணும், எப்படி டிட்டாச் ஆகணும், அந்த கரணாஸ் எல்லாம் வச்சு சொல்லும் போது எப்படி நம்மள இமோஷனல் ஆகிறோம், மெட்டீரியலா இமோஷனல் ஆகிறோம், அந்த கரணாலஸ்ல இருந்து நம்ம டிட்டாச் ஆகிறோம் அப்படிங்கறது அந்த பின் பாயிண்டா போற மாதிரி இருக்காங்க மத்தாஜி. Yes, cut off from those things, then you will act as a soul directly. Okay mataji, thanks a lot mataji. Hare Krishna. Dandavat pranams mataji. Pranams mataji, pranams. Anything else? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு முதல்ல கேட்காத நான் விட்டதெல்லாம் எப்படி மாதாஜி கேட்குது, அந்த லிங்க் அதை எப்படி போடணும்னு எனக்கு தெரியல. நான் நடுவுல கொஞ்ச நாள் வரல இல்லையா? ஆமாமா, அது நீங்க அந்த நித்திய ஸ்ரவணம்னு என்னோட யூடியூப் லிங்க் போனீங்கன்னா வரிசையா எல்லாமே இருக்குங்க மாதாஜி அதுலயே.
வருமா அதுல போட்டா ஆமா. அப்படியே? அதுல லைவ்ன்னு இருக்கிறத பார்த்து கிளிக் பண்ணீங்கன்னா வரிசையா லைவ் வீடியோஸ் ஃபுல்லா வருது. ம். நீங்க என்னோட லை- ம். அது கேட்குறேன். இப்போ நீங்க புதுசா நான் ஜாயின் பண்ணதுலேருந்து கேட்குறேன். இப்போ இந்த தாமோதர் இது கோவிந்தர் இல்ல அதெல்லாம் கொஞ்சம் கேட்டேன். அதுக்கு முன்னால நீங்க 3 வீக்ஸ்க்கு முன்னால 4 வீக்ஸ்க்கு முன்னால அதாங்கம்மா, நீங்க போட்டதெல்லாம். என்னுடைய அந்த யூடியூப் லிங்க் அந்த என்னுடைய அந்த சேனலுக்குள்ள போனீங்கன்னா ம். மேல வந்து வரிசைகள்ல வந்து லைவ்னு ஒண்ணு இருக்கும். ஆ அத சரி. கிளிக் பண்ணீங்கன்னா பழைய வீடியோஸ் ஃபுல்லாவே இருக்காது. நான் ஓ நான் முன்னாடி நீங்க மிஸ் பண்ண வீடியோஸ்ல வரிசையா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழ இருக்கும். சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லைவ்ல கிளிக் தேங்க்யூ. பண்ணி உள்ள போய் பாருங்க. அதை ஓகே. கேட்காம விட்டுருந்தேன். சரி அது கேட்கலாம் அப்படின்னு மட்டும். ஹரே Okay. கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Yeah. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. Yes, Kalyani, Gomati Mataji, then Kalyani Mataji. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. மாதாஜி இன்னைக்கு அந்த பிக்கோட எக்ஸாம்பிள் சொன்னப்ப ஏதோ அப்படியே சுருக்குன்னு மண்டையில தைச்ச மாதிரி இருந்துச்சு மாதாஜி. அதுவும் அந்த கோஸ்வாமிஸோட கம்பேர் பண்ணப்ப இப்ப நம்மளுக்கு இங்க இருக்க நம்ம கார் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நாம நினைக்கிற எந்த டிசைரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து Yes, ஷிட் மாதிரிதான் தோணும் yes, அப்படிங்கிறது yes, இப்ப அவங்களுடைய லெவல் எந்த அளவுக்கு எலிவேட் ஆயிருக்கு yes, அப்படிங்கிறது yes, நமக்கு புரியுற மாதிரி இருக்குங்க மாதாஜி. yes. டே பை டே நமக்கு அந்த ஹியரிங் கண்டினியூஸா இருக்க மாதாஜி நம்மளோட கிளாரிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மைன்யூட் லெவல்ஸ்ல நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால புரிஞ்சிக்கக்கூடிய அந்த இது வந்து இம்ப்ரூவ் ஆகுதுங்க மாதாஜி. ஆனா Yes. பிராக்டிகல் நாம எவ்வளவு அப்ளை பண்றோம் அப்படிங்கறத பொறுத்தா நம்மளால இதை எலிவேட் ஆக முடியுங்கிறது நல்லா தெரியுதுங்க So மாதாஜி. practically, it will come naturally. You cannot artificially bring it. See, கரெக்டுங்க மாதாஜி. நான் வந்து இப்ப வந்து நான் வந்து ஒரு ஹோட்டல்ல போய் எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறது ஷிட்டு தான் எனக்கு தியரிட்டிக்கலா புரிஞ்சாலும் எனக்கு இன்னும் பிராக்டிக்கலா புரியல இல்லைங்களா அது. ஆமாங்க மாதாஜி. அது கிருஷ்ண பிரசாத் தவிர வேற எதுவும் எடுக்கக்கூடாதுங்கிறது நமக்கு வந்து தியரிட்டிக்கலா புரியுது. ஆஹ் 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 So, அதுவே வந்து கரெக்டுங்க மாதாஜி. பிராக்டிக்கலா உங்களுக்கு வந்து அதை பார்த்தாலே ஷிட்டா பாத்தீங்கன்னா will you eat it? நோ மாதாஜி. So, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இன்னும் உயரணும். அதுக்கு பியூரிஃபை போகணும். பண்ணணும். நேச்சுரலி யூ வில் லூஸ் டேஸ்ட். கரெக்டுங்க மாதாஜி. இப்ப நம்ம வந்து தியரிட்டிக்கலா சரி மாதாஜி சொல்றாங்க அது ஷிட்டானா என் கண்ணுக்கு அது பிரியாணியா தெரியுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதான் மாதாஜி. So, கரெக்டுங்க நம்ம மாதாஜி. கண்ணுக்கே அது மாறிடும் அது. ஒன்லி ஆஃப்டர் பியூரிஃபிகேஷன். சோ அந்த கரெக்டுங்க பியூரிஃபிகேஷன் மாதாஜி. என்னென்ன பண்ணணும்? நல்லா ஜபம் பண்ணணும். பகவத்கீதை பாகவதம் படிக்கணும். படிக்கணும். அகைன் ஹியர் பண்ணணும். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்லோவா நான் மாறுறேன். சோ ஸ்லோவா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சம். கரெக்டுங்க மாதாஜி. யா. சோ தேங்க்யூ மாதாஜி. அகைன் திஸ் ப்ராசஸ் தான். வேற ஏதாவது சைடு ரூட் இருக்கானா இல்ல. இல்ல இதுதான். கரெக்ட் மாதாஜி. ரொம்ப நல்லா இருக்குங்க மாதாஜி. அதாவது டே பை டே உங்களுடைய செஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்குங்க மாதாஜி. நம்மளுடைய அந்த அதாவது நீங்க அத சொன்னீங்களேங்க மாதாஜி இன்னைக்கு ஏன் நீங்க இங்க வரீங்க அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப ஏதோ இதுல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டேஸ்ட் ஒரு இது இருக்குங்க மாதாஜி. அப்பதான் நம்மளால இந்த செஷனை திரும்ப திரும்ப அட்டன் பண்ண முடியுது. மறுபடியும் கேட்கணும்னு தோணுது மாதாஜி. ஒரு நாள் சரி போ மாதாஜி பழைய சொன்னதானே சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த இது இருக்கிறது இல்லைங்க மாதாஜி. இன்னைக்கு மாதாஜி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குங்க மாதாஜி. யா. தேங்க்யூ. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மாதாஜி எப்போதுமே டேஸ்டி உங்க கிளாஸ். இன்னைக்கு ரொம்ப 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 ஹையர் டேஸ்ட் மாதாஜி. ஹையர் டேஸ்ட். என்ஜாய் த கிளாஸ் மாதாஜி. சூப்பர் மாதாஜி. லெஃப்ட் அண்ட் ரைட் செம மாதாஜி. ஹரி போல். ஹரே தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பிரணாம் மாதாஜி. இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுச்சு. நம்ம ஏன் இன்னும் சேஞ்ச் வரல, ஏன் நம்ம இதெல்லாம் கேட்டும் நம்ம ஏன் இன்னும் வரல அப்படின்ட்டு எப்பவுமே நினைப்பேன். ஆனா அது பிராக்டிக்கலா நீங்க சொல்ற மாதிரிதான். தியரட்டிக்கலா ஆசைப்படுறோம், பட் பிராக்டிக்கலா அது முடியாம இன்னைக்கு தோணுச்சு எவ்வளவு பெரிய விஷயம், எத்தனை விஷயங்களை பைபாஸ் பண்ணி இப்ப இந்த ஞான யோகிஸ் தியான யோகிஸ் அவங்க எல்லாம் டெக்னிக்கலா அலசி ஆராய்ச்சி படிப்படியா வந்து அப்படியும் அந்த எண்டு அந்த கெட்டிங் கனெக்டட் டு அந்த பரமாத்மா லெவல் இந்த சோலா ரியலைஸ் பண்றதோட நிறுத்துறாங்க. சோ நம்ம அதை விட ஒரு பெரிய விஷயம் பண்ணும்போது அப்ப கண்டிப்பா இட் வில் டேக் டைம் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி தட் வி ஆர் இன் திஸ் ட்ராக். அந்த ட்ராக்ல இருந்து இதெல்லாம் பெரிய விஷயம். இது வந்து அவ்வளவு ஈஸியா அசால்ட்டா அப்படியே எனக்கு கிடைக்கலையே, நான் இதை பண்ணிட்டேன் அப்ப எனக்கு நடக்கணுமேனு மெட்டீரியலிஸ்டிக்கா கால்குலேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் நானு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுச்சு. எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. அதை விடாம புடிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற அந்த விஷயம் when it comes out naturally it will be so beautiful தோணுது மாதாஜி. அது
ஆர்டிபிஷியலா கொண்டு வர ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்றேன் நான். நீங்க சொல்வீங்க அடிக்கடி. அதுக்கு வந்து நிறைய நம்ம சாதனாஸ் பண்ணணும். எஸ் மாதாஜி, அது சின்சியரா பண்ணணும். எஸ் மாதாஜி, அது என் கையில ஒண்ணுதான் இருக்கு. குரு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். செஷன்ஸ் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணணும், சாண்டிங் பண்ணணும். என் பாட்டுல எஃபர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குன்றது புரிஞ்சுது. அண்ட் இன்னைக்கு வந்து ஃபுல் பேக்ட் செஷன் மாதாஜி. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நிறைய எதுவும் சும்மா தெரிஞ்சது ஏற்கனவே படிச்சது அப்படின்லாம் இல்ல. எல்லாமே இன்னைக்கு இந்த ஸ்லோகா பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லா விஷயங்களும் நந்த கர்ணாஸ் எல்லாம் பேசும்போது ரொம்ப கிளியரா இருந்துச்சு மாதாஜி. அந்த எப்பவுமே எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த கர்ணாஸ் வச்சு நீங்க சொல்றது வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். டைரக்டா அது வந்து புரியும் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Shall we wind up? Hare Krishna. Hare Bol.